உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். நான் உங்கள் தமிழ் சார். பிக் பேங் தேரிக்கு அப்புறமா இதெல்லாம் அதாவது இருக்குது. அதுக்கு பின்னாடி இல்லை, இந்த அறிவியலும் அதான் சொல்லும். பிக் பேங் தேரி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அது கண்டுபிடிக்க முடியாது, அது எப்பவும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த B2 Now ஸ்க்ரீனில் அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் எவல்யூஷன் பண்ணுறேன், பேசுகிறேன். அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி எழுதுனாங்க மாம்டேட், சரிங்களா? அந்த விதி உயிரினங்களுக்கும் எழுதுனாங்க. இந்த விதி என்ன பண்ணுன்னா, எல்லாமே ஒரு பக்கம் தன்னை சேர்க்கும். இப்போ நிலாலாம் ஒன்றா சேருதுன்னா அந்த இதுக்கு சேர்ந்துச்சுன்னா அது நிலான்னு நம்ம முழுசாக பார்க்கும்போது அதெல்லாம் துகள்களாக சேருது, மின்கற்களாக சேருது. இதெல்லாம் தெரியும், சயின்ஸ் சொல்கிற விஷயம்தான். பூமி சேருது, எல்லாம் சேருது. இது எல்லாமே சூரியனுக்கு இணையாக இருக்குது, சூரியனுக்கு சார்ந்து இருக்குது. இப்படி ஒரு இணைப்பு எல்லா விதிகளுக்கும் இருக்குது. அதே உயிர்களுக்கும் அந்த மாதிரி தான் விதி இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் தனி விதி இருந்தாலும் ஒரு விதி அவங்களை இழுத்துரும். இப்போ விஜய் ரசிகரெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விஜய் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவர் எல்லாரும் அந்த சூரியன் மாதிரி இழுத்துருவார், ஒரு தன் பக்கம் இழுத்துக்குவார். அதை ஒரு பூமின்னு பார்க்குற மாதிரி இதுங்கெல்லாம் விஜய் ரசிகர் அப்படின்னு. இன்றைக்கி அவர் 2 கோடி பேரை சேர்க்கணும்னு நினைக்கிறார்ல, அதே மாதிரி ரஜினி, அதே மாதிரி இப்போ இந்த டீ போட்டுட்டு இருந்த ஒரு சாதாரண டீ போட்டுட்டு இருக்கவர் தான் அவர் ஏதோ யூடியூப் பண்ணிவிட்டு ஃபேமஸாக இருந்தார் ஓரளவுக்கு. அங்கே பில்கேட்ஸ் வந்த பிறகு எத்தனை பேர் வராங்க அவர்கிட்ட ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு, பில்கேட்ஸே வந்துட்டாருன்னு. அந்த விதி இப்படி தான் இந்த விதி வேலை செய்யுது. அப்போ தனி ஒருவனுடைய விதி இன்னொருத்தவங்களை சார்ந்து தான் இருக்குது. அப்போ அதில் மொத்தமாக யார் இருக்காங்க, ஒரு குடும்பம்னா குடும்பத் தலைவர், அப்பா அம்மா, அவங்கள சார்ந்த பிள்ளைங்களாம் இருக்கும். அந்த விதி பின்னாடி போவாங்க என்றைக்கும் மக்கள். அதனால தான் இந்த ஆன்மீகத்தில் கூட குருவை தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விதி இப்படி தான் வேலை செய்யுது. விதி எப்போவுமே தனி ஒருவனாக வேலை செய்யாது. தனி ஒருவனுக்கு பின்னாடி எதோ ஒன்று சார்ந்து இருக்கும். அந்த பாதையை தான் சில பேர் தேடுவாங்க. அதுதான் ஜோசியக்காரங்க இவங்கெல்லாம் நீ இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தத்தில் இது இருக்குது. இது அறிவியல் பூர்வமாக இருக்குது. இப்போ அறிவியல் நான் 2 விதமாக பேசிகிட்டு இருக்கேன். அறிவியலும் பேசிகிட்டு இருக்கேன், ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த அறிவியல் வழியில் பார்க்க போனாலும் அந்த அறிவியலுக்கும் ஒரு விதி இருக்குது. இந்த ஆன்மீகத்தில் பார்க்க போனால் மனிதன் உயிர்களுக்கு, அதாவது உயிரை பற்றி அறிவியல் பேசக்கூடாது. அது ரொம்ப தவறான. அது உயிரை பற்றி அறிவியல் பேசினா அது அறிவு கிடையாது. உயிரை பற்றி பேசக்கூடிய தகுதி ஒரு ஆன்மீகத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆன்மீக குழப்பங்களாக இருக்குது. நான் உண்மையான ஆன்மீகத்தை சொல்கிறேன், அதுவும் அறிவியல்லேருந்து எடுத்து தான் இப்போ சொல்ல போகிறேன். இதுதான் அறிவியல் பூர்வமாக சொல்கிற ஒரு விஷயம்னா நீங்கள் யோசிங்க. அறிவியல் உயிர்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? ஓகே.